நெல்லையில் மூன்றாவதாக ஒரு சிறுத்தையானது வனத்துறையினரால் பிடிபட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், இந்த சிறுத்தை பிடிபட்டிருக்கிறது. எந்த வனப்பகுதியில் வனத்துறையினர் இதனை விடுவதற்காக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. நெல்லை மாவட்டம் பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வேம்பியாபுரத்தை சேர்ந்த பேச்சுமுத்து மற்றும் அணவன் குடியிருப்பு சேர்ந்த சங்கர் ஆகியோரின் ஆடுகளை தாக்கியதன் அடிப்படையில் இரு பகுதியிலும் வனத்துறையினர் சார்பாக கூண்டு வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை வேம்பியாபுரம் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டில் சிறுத்தை சிக்கியதை தொடர்ந்து அந்த சிறுத்தையை வனத்துறையினர் அப்பர் கோதையார் வனப்பகுதியில் பத்திரமாக விட்டனர். இந்த நிலையில் மேலும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக கூறப்பட்டதால் வேம்பியாபுரம் பகுதியில் வனத்துறையினர் சார்பாக மீண்டும் கூண்டினை வைத்தனர். அதேபோல் அணவன் குடியிருப்பு பகுதியிலும் கூடுதலாக மேலும் ஒரு கூண்டு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அணவன் குடியிருப்பு பகுதியில் 2 கூண்டும், வேம்பியாபுரத்தில் ஒரு கூண்டும், மொத்தமாக 3 கூண்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அணவன் குடியிருப்பு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கூண்டு ஒன்றில் சிறுத்தை சிக்கியுள்ளது. தொடர்ந்து இன்று காலை வேம்பியாபுரம் பகுதியிலும் வைக்கப்பட்டிருந்த கூண்டிலும் சிறுத்தை ஒன்று சிக்கியுள்ளது. இதனை அடுத்து சிறுத்தைகள் அடர்ந்த வனப்பகுதியில் விடுவதற்கான பணிகள் வனத்துறையினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நாகராஜ்.